அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், எண் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? உறுப்பு. எத்தனை உறுப்பு அப்படின்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எண் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்னதுங்க? ஏன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க, கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னது? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த உறுப்புகளெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 14,400. ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எண் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எண் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயரை இந்த சைடு கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 144 எழுதிக்கிட்டு 100ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரித்து எழுதிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 14,400 144 × 100ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலாம்? 12 12 144. ஓகேங்களா? 100 ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, n × n+1/2 இந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்தாண்ட வந்ததுன்னா ரூட்டாக மாறிடும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ 12 × 10 n × n+1. ஸோ இப்போ இந்த 2 வகுத்தலாக இருக்குது. ஆப்போசிட் சைடு போனால் என்னவா மாறிடும்? பெருக்கலாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ 12 10ஐயும் பெருக்குனா 120. 120ஓட 2 பெருக்குனா 240. 240. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தடுத்து 2 எண்ணை பெருக்குனா 240 வருதான்னு பார்க்க போகிறேன். அப்போ 15ஐயும் 16ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 240. அப்போ 15 × 16ன்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், n 15 எழுதியாச்சா? அடுத்து என்ன வரணும்? n+1. அப்போ இங்கே nன்றது என்னது? 15. அடுத்தது என்னோட 1 கூட்டிக்கிறேன். இப்போ வந்துருச்சுங்களா? 16ன்றது எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 15 + 1. n என்னது? 15. அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினா 14,400 கிடைக்கும்? அப்போனா n என்னது? 15. புரியுதுங்களா? ஸோ இது நம்ம காரணிப்படுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.